வெல்கம் டு ஒலிம்பிக் கார் அக்சசரிஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு மிட்சுபிஷி பஜேரோவில் பண்ணியிருக்கிற ஆடியோ சிஸ்டம் தான். இந்த வண்டியை பொறுத்தவரையில் ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 3-வே ஆக்டிவ் சிஸ்டம் பண்ணியிருக்கிறோம். ரியர்லேயும் அதே மாதிரி ஒரு 3-வே ஆக்டிவ் ப்ளஸ் 2 ஸ்பீக்கர் L7 சப்வூஃபர் யூஸ் பண்ணியிருக்கோம். இது கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு SQL ஓரியன்ட் செட்டப் தான் இந்த வண்டியில் பண்ணியிருக்கிறோம். வாங்க டீட்டெயில்டாக ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த வண்டியில் என்னென்ன பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு. இந்த வண்டியை பொறுத்தவரையில் மெயின் ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா ஆல்பைனோட ஒரு 16 சேனல் ப்ராசஸர் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டோட்டலாக இதோட வந்து 16 அவுட்புட்ஸ் இருக்கும். ஸோ இந்த 16 சேனல் ப்ராசஸர்லேருந்து டோட்டலாக இந்த 16 சேனல் ப்ராசஸர்லேருந்து 2 4 சேனல் ஆம்ப்ளிஃபையர், இது ஹெலிக்ஸோட ஒரு 4 சேனல் ஆம்ப்ளிஃபையர் H400Xங்கிற மாடல். ஸோ இது ரொம்ப டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரீ ஆம்ப்ளிஃபையர். இந்த ஆம்ப்ளிஃபையர் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கிற டியூட்டருக்கும் மிட் ரேஞ்சுக்கும் இந்த ஆம்ப்ளிஃபையர் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் இருக்கிற மிட் பேஸ் பார்த்தீங்கன்னா மாரலோட மிட் பேஸ், அதுக்கு வந்து ஆல்பைனோட 4 சேனல் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கிறோம். அது போக 2 மோனோபிளாக், இது ஒரு மோனோபிளாக், இது ஒரு மோனோபிளாக். ஸோ இது வந்து M12ங்கிற மோனோபிளாக், இது ஒரு M12ங்கிற மோனோபிளாக். இந்த F5ங்கிறது ஒரு 4 சேனல் ஆம்ப்ளிஃபையரு. ஸோ இந்த 2 மோனோபிளாக்கும் இங்கே இருக்கக்கூடிய 2 கிக்கர் L7 சப்வூஃபர் யூஸ் பண்ணுது. ஸோ இதுக்கு பேட்டரி பவருக்காண்டி நம்ம வந்து கனெக்ஷனோட ஒரு கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இது போக அடிஷ்னலாக இந்த இதுக்குள்ளேயுமே ஒரு 4 சேனல் ஆம்ப்ளிஃபையர் இருக்குது. அது ரியர் மிட் ரேஞ்சையும் டியூட்டரையும் பவர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறோம். அடிஷ்னலாக இதோட ஃபியூஸ் பிளாக்கு, இதோட வயரிங் டேரெக்டாக ஃப்ரண்ட்லேருந்து வரக்கூட 0 கேஜ் வயரிங் பண்ணி இதுலேருந்து எல்லா ஆம்ப்ளிஃபையர்ஸ்க்கும் ப்ராப்பராக வந்து நம்ம வந்து இதுக்கு நம்ம லே பண்ணியிருக்கிறோம். ஸோ அவங்க ஃப்ரண்ட்டில் என்னென்ன பண்ணியிருக்கோங்கிறத காமிக்கிறேன். இந்த ஃப்ரண்ட் ஸ்பீக்கரை பொறுத்தவரையில் இந்த வண்டியில் வந்து நம்மளால் பில்லரை வந்து ப்ராப்பராக மோல்ட் பண்ண முடியாது. ஸோ வந்து இது வந்து 3 இன்ச் மிட் ரேஞ்சு ப்ளஸ் இது அதோட டியூட்டர் ப்ளஸ் மிட் பேஸ் பார்த்தீங்கன்னா கீழே ஃப்ளோர் நம்ம ஒரிஜினல் டோர் ப்ரொவிஷன்லேயே பண்ணியிருக்கிறோம். அடிஷ்னலாக இதோட சோர்ஸ் ஹெட் யூனிட் பார்த்தீங்கன்னா ஆல்பைனோட 7 இன்ச் மாடல் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த கண்ட்ரோலர் வந்து அந்த 16 சேனல் ப்ராசஸரில் நம்ம ஸ்டோர் பண்ணக்கூடிய எல்லா ப்ரீசெட்ஸையுமே ரீகால் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ரியரை பொறுத்தவரையில் ரியர்லேயுமே 2 மிட்ரேஞ்ச் அண்ட் டியூட்டர் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ பின்னாடி அந்த இதை பின்னாடி பிளேஸ் பண்ணியிருக்கிறோம். அது போக பின்னாடி ஹெட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்ரெஸ்ட் ரெண்டுத்துலேயுமே 2 ஹெட்ரெஸ்ட் மானிட்டர், இதில் ஒரு ஹெட்ரெஸ்ட் மானிட்டரும் அதேமாதிரி அங்கே ஒரு ஹெட்ரெஸ்ட் மானிட்டர். ஸோ டோட்டலாக 2 ஹெட்ரெஸ்ட் மானிட்டர் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ ரியர் சீட் என்டர்டைன்மெண்ட் மாதிரி அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் ரியர் ஸ்பீக்கருக்குள்ள மிட் பேஸ் டிரைவர் வந்து ரியர் டோரில் நம்ம பிளேஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த வண்டியை பொறுத்தவரையில் கம்ப்ளீட்டாகவே பார்த்தீங்கன்னா ஒரு SQL ஓரியன்ட் செட்டப் தான். ஸோ ரொம்ப சவுண்ட் வந்து அதிகமான லவுட்னஸ் வித் அதிக குவாலிட்டியோடு இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்கள் காரில் ஏதாச்சும் டிசைன் பண்ணணும்னா கண்டிப்பாக கீழே இருக்கிற நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள்.